வணக்கம் மக்களே, சற்று முன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். மீண்டும் இணைய போகும் 3 துருவங்கள். எடப்பாடி போட்ட காரால் ஆட்சி அமைக்க இதுதான் வழி. திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. அதிமுக எடப்பாடி பழனிசாமி வீட்டில் நேற்று கட்சி மூத்த தலைவர்களுடன் ஆலோசனை கூட்டம் ஒன்று நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் வரும் சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி எதிர்கொள்வது குறித்து பேசப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. அதிமுக கடந்த சட்டமன்ற தேர்தலில் பின்னடைவை சந்தித்த நிலைமையில் தொடர்ந்து எந்த ஒரு தேர்தலிலும் வெற்றிக்கான முடிவே இல்லை என்பதும், இதனை மாற்றும் விதமாகத்தான் எடப்பாடி அவர்கள் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராய விவகாரம் என தொடங்கி ஆம்ஸ்ட்ராங் படுகொலை வரை பலவற்றிலும் தனது செயல்பாட்டின் மூலம் வேகத்தை அதிகரித்துள்ளார். தற்பொழுது மீண்டும் ஆட்சியை எப்படி கைப்பற்ற வேண்டும் என்பது குறித்தெல்லாம் இந்த கூட்டத்தில் ஆலோசனை செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. மேலும் இதில் சி.வி. சண்முகம், வேலுமணி, நந்த விஸ்வநாதன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மேற்கொண்டு கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட முன்னாள் நிர்வாகிகளும் மீண்டும் இணைக்கலாம் என்ற வாதமும் முன்வைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. ஆனால் எடப்பாடி பழனிசாமி இதற்கு முற்றிலும் தடை போட்டு விட்டாராம். குறிப்பாக பன்னீர்செல்வம், சசிகலா, டிடிவி தினகரன் உள்ளிட்டோர்கள் ஒருபொழுதும் கட்சியில் இணைக்க வாய்ப்பே இல்லை என்றும் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளதாக கூறப்படுகிறது. முன்னதாகவே பல மேடைகளிலும் பேட்டிகளிலும் அவர்களுடன் கூட்டணி வைக்க மாட்டேன் எனவும் கூறிய நிலைமையில் நேற்று நடைபெற்ற கூட்டத்திலும் இதனையே தெரிவித்துள்ளாராம். இதற்கு மாறாக எடப்பாடி எப்படி ஆட்சியை அமைக்க வழி செய்ய வேண்டும் என்று திட்டங்களை வகுக்கப்படி அறிவித்துள்ளாராம் எடப்பாடி பழனிசாமி. இந்த ஒரு தகவல் என்பது தற்பொழுது அதிமுகவின் தொண்டர்களிடையே, ஓபிஎஸ் ஆதரவாளர் சசிகலா, டிடிவி தினகரன் இவர்களிடையே பரபரப்பையும் ஏற்படுத்தியிருப்பதாக கூறப்படுகிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்பதனை. மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள். இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.